என்றோ ஒரு பிங்கள நாம சம்பத்சரத்தே சுக்லபக்ஷத்தினுடைய பஞ்சமி திதியில் வியாழக்கிழமை அன்று ஸ்ரீபெரும்புதூரில் அவதரித்தார். அவர் ஒரு ஆச்சாரியன், ஜெகதாச்சாரியன்னே கொண்டாடப்படுகிறார். இப்படிப்பட்ட ஆச்சாரியர்களை தெய்வமாக கொள்ள வேணும் எனதான் உபனிஷத்து, தைத்திரிய உபனிஷத்து சொல்லுகிறது. அங்க ஆச்சாரிய தேவோபவன்னு ஒரு சொற்றொடர். மாத்ருதேவோபவ, பித்ருதேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, அதிதி தேவோபவ. இது தைத்திரிய உபனிஷத்து சொல்லித்து. ஆச்சாரிய தேவோபவ, பவான்னு சொன்னால் இருப்பாய், ஆசீர்வதிக்கிறான்னு அர்த்தம், இல்லை வழிகாட்டுறான்னு அர்த்தம். ஆச்சாரியனை யாராக கொள்ள வேண்டும்? குருவை என்னான்னு கொள்ள வேண்டும்? குருன்னு தானே கொள்ள முடியும். ஆனால் இந்த வார்த்தை சொல்கிறது, உன்னுடைய ஆச்சாரியனையே தெய்வமாக நினைத்துக்கொள். ஆச்சாரியனை மட்டும் அது சொல்லலை. முதல்ல தாய தெய்வமாக நினச்சிக்கோன்னு சொல்கிறது, அடுத்தது தந்தைய தெய்வமாக நினச்சிக்கோன்னு சொல்கிறது, மூணாவது ஆச்சாரியனை தெய்வமாக நினச்சிக்கோன்னு சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு பரமபக்தர் விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வந்தார்னால் அந்த அதிதியை தெய்வமாக நினச்சிக்கோ. இதான் 4 வார்த்தைகள் சொல்லித்து. மாத்ருதேவோபவ, பித்ருதேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, அதிதி தேவோபவ. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எப்படி நம்மோட இருக்கிற அப்பா அம்மாவை போய் தெய்வம் நினைக்க முடியுமா? மிஞ்சி போச்சுன்னா கார்த்தால எழுந்து ஒரு தடவை விழுந்து சேவிக்கலாம், நமஸ்கரிக்கலாம். பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியோ கல்லூரிக்கு போகிறதுக்கு முன்னாடியோ ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணிட்டு போகலாம். அதுவே தெய்வமாக நினச்சுடுறதா? அப்போ முதல்ல பெற்றவர்களை தெய்வமாக நினைன்னு சொல்கிறதே அதுக்கு என்ன பொருள்? அது கூட மனசு சம்மதிக்கும். ஏன்னா இந்த பூலோகத்துக்கு நான் வர்றதுக்கே அவர்கள் தான் காரணமாக இருந்தார்கள். எனக்கு என்ன உடம்பு சரியில்லை, எது வேணும்னாலும் அவள் தான் பார்த்துண்டா, அவள் தான் சோறு ஊட்டினா, பால் ஊட்டினா, பண்ணினா. அவர்கள் தான் படிப்புக்கு சொல்லி கொடுத்தார்கள். அப்போ பக்கத்தில் இருக்கிறவாளை கண்டிப்பாக தெய்வமாக தான் ஏற்றுக்கணும். அந்த தாயார் 10 மாதம் சுமந்திருக்கலைன்னா நான் பூலோகத்துக்கு வந்திருக்கவே போகிறது இல்லையே. அதனால் அவளுக்கு மதிப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக தெய்வத்துக்கு சமமாக நினச்சிக்கோன்னு சொல்லியிருக்கலாம். ஆச்சாரியன் அப்படி என்ன பண்ணார்? எனக்கு 5 வயசோ 7 வயசோ ஆகிற வரைக்கும் நான் அவரை சந்தித்தது கூட கிடையாது. அப்புறம் தானே ஒரு வாத்தியாரையே பார்க்குறேன், ஆச்சாரியனையே பார்க்குறேன். அவரை போய் நாம் தெய்வம்னு நினச்சிக்கலாமா? இது அடுத்த கேள்வி வரும். நிச்சயமாக நினச்சிக்கணுமா? கரியான் பிரம்மத பிதான்னு சொல்லுவார்கள். நமக்கு உடல் ரீதியான பிறவியை கொடுத்த பெற்றோரை விட ஞான பிறவியை கொடுத்த ஆச்சாரியனுக்கு சிறப்புண்டு. கரியான் பிரம்மதா, பிரம்ம ஜானத்தை கொடுக்குறார். பிரம்மத்தையே நமக்கு இன்னார்னு சொல்கிறாரோ இல்லையோ. மார்கன் திசதீதி தேசிகான்னு சொல்லுவா. தேசிகன்னா ஆச்சாரியன், குருனாலும் ஆச்சாரியன், ஆச்சாரியன்னாலும் ஆச்சாரியன். முதல்ல இந்த சொற்களுக்கு என்ன பொருள்னு பார்ப்போம். குருன்னு சொன்னால் இருட்டை போக்குபவர் குரு. கு அப்படின்னா இருட்டு, ரு என்ன போக்குறவர், இருளை போக்குபவர். அப்படின்னா வெளிச்சம் போட்டாலே போருமே, விளக்கு போட்டால் இருட்டு போடுமே. அதுக்கு குரு வேணுமானால் வெளியிருட்டு போகும் விளக்கெரித்தால். ஆனால் அஜ்ஞானம் அறிவின்மைங்கிற உள்ளிருட்டு போகாது. அப்போ நம்ம உள்ளூர இருக்கிற அஜ்ஞானம்ங்கிற இருட்டு போகிறது தான் குரு நமக்கு பண்ணி கொடுக்கறது. விளக்கேற்றி வைத்தால் எப்படி இருட்டு ஓடி போடுமோ அதை போல் ஆச்சாரியன் குருவனுடைய உபதேசங்கிற விளக்கேற்றினால் நம்மக்கிட்ட இருக்கிற அறிவின்மைங்கிற இருள் ஓடி போயிடும். அந்த அறிவின்மையை 2ஆக பிரிச்சுக்கலாம். பொது வாழ்க்கையிலுடைய அறிவின்மை 2 2 4ன்னு தெரியல, நன்னாங்கு 16ன்னு தெரியல, ஒன்று இது மண்டபமா அதுவா என்னன்னு தெரியல, இந்த விசிறி எப்படி சுற்றுறதுன்னு தெரியல. இதெல்லாம அறிவில்லாமை. அப்போ இந்த அறிவை நமக்கு சொல்லி கொடுத்தவரைத்தான் குருன்னு சொல்லி அவரைத்தான் தெய்வம்னு கொண்டாட சொல்கிறதானால் இல்லை. அப்படியே இப்போ நம்ம எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கோம். எல்லாரையும் வாத்தியார்னு சொல்லுவோம். பள்ளிக்கூடத்தில் நம்ம கற்றுக் கொடுத்தார், 1 1 2 2 2 கற்றுக் கொடுத்தார். ஆனால் அவரை இங்கே தெய்வம்னு சொல்கிறதானால் அடிப்படையில் அவரை தெய்வம்னு வச்சுக்கலாமே தவிர அந்த குருவை காட்டிலும் இன்னும் உயர்ந்தவர் யாரு? ஆத்மாவை பற்றியும் பரமாத்மாவை பற்றியும் சொல்லி கொடுத்தவர். வெறும் பாடம் சொல்கிறது வரையே உயர்ந்தவர் தான். இப்போ எழுத்தறிவித்தவன் இறைவனாகும்னு சொல்கிறோமோ இல்லையோ. எழுத்தறிவுங்கிறது என்னது? ஆனா ஆனா ஈனா ஊனா இதனை எழுத்துப்போ. அ ஆ இ கற்றுக் கொடுத்துருந்தா எழுத்தறிவித்தவர்.
நமக்கு என்ன அந்த உயிரெழுத்து உயிர்மெய் எழுத்து அதெல்லாம் கற்றுக் கொடுத்தவரை பற்றி சொல்கிறதானால் அவரும் தெய்வத்துக்கு சமம்தான். ஆனால் உண்மையில எழுத்துங்கிறது இங்கே என்ன தெரியுமா குறிக்கிறது? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதல்ற்றே உலகுன்னு சொல்கிறோம் இல்லையோ. அப்போ எழுத்துங்கிறச்சவே அகர முதல எழுத்தெல்லாம்னு வருது. அதனால் இங்கே எழுத்தறிவித்தவன் சொன்னால் ஆ என்கிற எழுத்தை அறிவித்தவன்னு பொருள் பண்ணிக்கணும். ஆங்கிற எழுத்து யாரை குறிக்கும்னால் ஸ்ரீமன் நாராயணன் பரபிரம்மத்தை குறிக்கும். அதனால் வெறுமை எழுத்தறிவித்தவன்கிறத அப்படியே அர்த்தம் பண்ணிக்கூடாது. எழுத்துங்கிறதுக்கு முதல் எழுத்தே ஆ, அகாரார்த்தோ விஷ்ணு, ஆங்கிற எழுத்து பகவானை சொல்ல போகிறது. அப்போ யார் ஒருத்தன் பிரம்ம ஞானத்தை அவனுக்கு கொடுக்குறானோ அவனைத்தான் நான் ஆச்சாரியன் பிதா, அவர் தான் எனக்கு தெய்வம்னே கொண்டாட வேண்டும். அதைத்தான் எழுத்தறிவித்தவன் இறைவன் சொல்கிறார்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுன்னு சொல்கிறார். இப்படி நமக்கு பிரம்மத்தை சொல்லி கொடுக்குறவர், இருட்டை போக்கி வெளிச்சத்தை கொடுக்குறவரை குருன்னு சொல்கிறோம். அடுத்தது பார்ப்போம். ஆச்சாரியன்னா என்ன, குருன்னா என்னன்னு சொன்னேன். தேசிகன்னால் மார்க்கம் திசதீதி தேசிதா, காட்டுபவர். நல்ல வழியை யார் ஒருத்தர் காட்டுறாரோ அவர் தான் தேசிகன். பாடி வந்துவிட்டேன், ஒரு ஊர்லேருந்து இந்த ஊருக்கு இப்போ வந்தேன்னு வச்சுங்களேன். இன்னொரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்தேன். ஆனால் வந்துவிட்டா இந்த பக்கம் போ அந்த பக்கம் போன்னு 2 வழி சொன்னாப்போ, இப்படி இருக்கிறவர் இப்படி போயிட்டா சீக்கிரம் போகலான்னார். இன்னொருத்தரை கேட்டேன், அதான் தப்பு பண்ணேன். ஒருத்தரை கேட்டதோடு ஒழுங்காக கேட்டுன்னு வந்து சேர்ந்துருக்கணும். சரி, அது சரியாக இருக்கா இல்லையா தெரிஞ்சு போங்கிறதுக்காக அடுத்தவரை கேட்டேன். கேட்டவுடனே அது அப்படி போகிறத விட இப்படி போனால் தேவையில்லைன்னு ஒரு வழி சொல்லிவிட்டு அவா 2 பேரும் வாதத்தில் இறங்கி விட்டா எது சரியான வழின்னு. இதுக்குள்ளாடி எனக்கு நாழியாருதுன்னு நினச்சின்னு ஒரு வழிக்கு போனேன். தப்பாக போட்டு திரும்ப வந்து இன்னொரு தடவை சுற்றின்னு வந்தேன். ஒரு 5 நிமிஷம் காலதாமதம் ஆச்சொல்லியோ. இப்படி இந்த வழியை காட்டுறவன் அங்கே தேசிகன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போது ஆறு வர்ற இடத்துக்கு வழி தெரியலையா, பாதை தெரியல, அதை காட்டுறவன் தேசிகன்னு இங்கே சொல்ல வரல. இப்போது இந்த பாதையெல்லாம் வந்துட்டு இதோ இப்போ 8:30 ஆயிடுத்துன்னா எல்லாரும் கிளம்பிடுவோம். வந்த வேகத்தில் யாரும் இங்கேயே உட்காண்டிருக்க போகிறோமான்னு உபன்யாசம் முடிஞ்சால் உபன்யாசகரும் கிளம்பிடுவார், கேட்குறவர்களும் கிளம்பிடுவார். அதனால் இதுக்கு பாதை காட்டுறவனெல்லாம் தேசிகன்னு சொல்கிறதில்லை. எந்த இடத்தை அடைந்தால் அந்த இடத்திலிருந்து திரும்ப வரவே மாட்டோமோ அவ்விடத்துக்கு பாதையை காட்டுபவன் தான் தேசிகன்னு சொல்லப்படுகிறார். நாம் ஒரு இடத்தை அடைஞ்சிடுறோம், நச்சபுனராவர்த்ததே நச்சபுனராவர்த்ததேன்னு உபனிஷத்து சொல்கிறது. அங்கு அடைந்தவன் திரும்ப வருவதில்லை, திரும்ப வருவதில்லை, அங்கேயே சேர்ந்து விடுகிறான். ஏவம் முக்தி பல அநியமாக. நம்ம மோட்சமடையறதுக்கு தடங்கலாக பல பல பாபங்கள் இருக்கும். அந்த பாபங்கள்லாம் தொலைஞ்சு போயிடுச்சு, நாம் பகவானை அடைகிறோம். சென்றவன் திரும்ப வரமாட்டான். அப்படிப்பட்ட வைகுந்தத்துக்கு போகிறதுக்கு என்ன பாதை இருக்குது? இடது பக்கம் திரும்பினா போகலாமா, வலது பக்கம் திரும்பினா போகலாமா? அந்த பாதையிலெல்லாம் போனால் அது வரவே வராது. அதுக்கு ஒரு பாதை இருக்கே. கர்மயோகத்தால் போகலாம், ஞான யோகத்தால் போகலாம், பக்தி யோகத்தால் போகலாம், ஏன் சரணாகதியை நொட்டித்து போகலாம். ஏதோ ஒரு பாதை. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பாதையை சொல்லிக் கொடுக்க போகிறார். அப்படி க்ஷேத்திர யாத்திரை போயே மோட்சத்துக்கு போயிடலாம். இல்லை, பரம பக்தர்களுக்கு தொண்டு புரிஞ்சே மோட்சத்துக்கு போயிடலாம். இல்லை, கோவிலில் உட்காந்து தியானிச்சே மோட்சத்துக்கு போயிடலாம். பல வகை. இப்படி ஒவ்வொரு வகையை காட்டுறாளோ இல்லையோ, மீளாத இன்பமான வைகுந்தத்தை அடையும் மார்க்கத்தை யார் காட்டுகிறானோ திசதி தேசிகன் என்ன அவர் தான் கொண்டாடப்படுகிறார். எல்லா ஆச்சாரியர்களையும் தேசிகன்னு சொல்கிறோம். இப்போ 3வது சப்தம் ஆச்சாரியன்னா என்னன்னு பார்ப்போம். குருன்னா சொன்னேன், இருட்டை போக்குறவர். தேசிகன்னால் மீளாத இன்பத்துக்கு வழிகாட்டுபவர், பாதையை காட்டுறவர். ஆச்சாரியன்னு சொன்னால் ஆசினோதிகி சாஸ்திரார்த்தான். தான் முதல்ல சாஸ்திர அர்த்தங்களை, வேதத்தை நன்னா படிக்கிறார், இதிகாச புராணங்கள் அத்தனையும் கற்றுவிடுகிறார். ஆசினோதிகி சாஸ்திரார்த்தான். அடுத்தது ஆச்சாரே ஸ்தாபயத்யபி. தான் கத்துண்டதோடு நிற்காமல் தான் அதன் வழி ஒழுகி நடக்கிறார். கற்க கசடர, கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு இருக்கும் இல்லையோ. வெறுமை படிச்சுட்டு விட்டுட்டா போறாதே, படித்ததுக்கு தகுந்த மாதிரி அனுஷ்டானம் இருக்க வேண்டும். இது ஆச்சாரியனுக்கு 2வது தேவை. முதல் தேவை தான் முழுக்க படிக்கிறார், படித்தது எப்படியோ அதன்படிக்கு நடக்கிறார். அதுக்கப்புறம் 3வது தான் மட்டும் நடந்துட்டால் அவர் ஆச்சாரியனாக மாட்டார். தன்னை யாரெல்லாம் நம்பியிருக்காளோ அத்தனை பேரையும் அந்த பாதையில் நடத்துகிறார் பாருங்க, அவர் தான் ஆச்சாரியனாகிறார். இப்போ நான் மட்டும் நல்லவனாக நடந்துட்டேன்னா சிஷ்யனாக தான் இருப்பேன், நல்லவன், ஆனாலும் மோட்சம் போகலாம். ஆச்சாரியர்கள் மட்டும்தான் முக்தி அடைவான்னு யாரும் சொல்லலை.
சிஷ்யர்களும் தாராளமாக மோட்சம் போவா. எத்தனை ஆச்சாரியர்கள் இருந்துட்டு போகிறா? ராமானுஜர் ஏற்படுத்தி வைத்தவர்கள் 74 பேர். அப்படியே நம்ம பாரத தேசத்தில் முழுக்க எடுத்துட்டா கூட ஒரு 1000 ஆச்சாரியர்கள் இருக்கலாம். அவர்கள் மட்டும்தான் மோட்சத்துக்கு போவாளான்னா அவர்களை பற்றி இருக்கிற 1000 சீடர்களும் போவார்களோ இல்லையோ? அப்போ ஆச்சாரியன் தான் நல்ல வழியில் நடக்கிறார், தன்னுடைய சீடர்களையும் அந்த நல்ல மார்க்கத்தில் நடாத்துகிறார். தான் நடக்கிறார், சிஷ்யர்களையும் அந்த வழியில் நடாத்துகிறார். இப்படி யார் பண்ணுகிறானோ அவனைத்தான் ஆச்சாரியன்னு கொண்டாடுறார்கள். ஆச்சினோதிகி சாஸ்திரார்த்தான்னு ஆச்சாரிய ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சரத்தே செய்வ. தானு நடக்கிறார், பிரத்தியாரையும் நடத்தின்னு போகிறார், அதனால் அவர் ஆச்சாரியன்னு சொல்லப்படுறார். இப்படி இருக்கிறவரை தெய்வமாகவே கொண்டாடுன்னு தான் இந்த வாக்கியம் சொல்கிறது. இப்போ ஆச்சாரிய தேவோ பவானுட்டு எதனால இது இப்படி சொல்லியிருக்குங்கிறத பாஷ்யக்காரர்கள்லாம் ரொம்ப அழகாக சொல்கிறார். பாஷ்யம்னா உரை, பாஷ்யக்காரர்னா உரையாசிரியர்னு அர்த்தம். இப்போ ராமானுஜருக்கே பகவத் பாஷ்யக்காரர், ஸ்ரீ பாஷ்யக்காரர்னு ஒரு திருநாமம் உண்டு. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறார்கள்? ஆச்சாரியன்னு சொன்னால் ஆசினோதிகி சாஸ்திரார்த்தான், தான் சரியான வழி நடக்கிறார். 2 விஷயம் பார்ப்போம். தங்கம் வசந்ததா வெள்ளி வசந்ததா? பொதுவாக பார்த்தா வெள்ளி விலை குறைச்சல், தங்கம் விலை கூடல் இல்லையே சுவாமி. அது 2700 ரூபா போட்டிருந்தது, இது தான் 43,000 ரூபா பார்த்தாப்பில் இருந்ததே, கூடான்னு சொல்கிறேன்னால் அது இவ்வளவு சின்னது 2700 போட்டிருந்தது, இது இவ்வளோ பெரிய கட்டினா 43,000 போட்டிருந்தது. அதனால் வெள்ளி விலை குறைச்சல், வெள்ளிக்கு மதிப்பு குறைவு, தங்கத்துக்கு மதிப்பு கூட. ஆனால் இது மாற்றி கொஞ்சம் பாருங்க. வெள்ளியை நமக்கு ஒருத்தர் தானமாக கொடுத்தார், இன்னொருத்தர் தங்கத்தை தானமாக கொடுத்தார். வெள்ளியை தானமாக கொடுத்தவர் உயர்ந்தவரா, தங்கத்தை தானமாக கொடுத்தவர் உயர்ந்தவரா? வெள்ளியை கொடுத்தவரை தங்கத்தை கொடுத்தவர் தானே உயர்ந்தவர். வெள்ளியை விட தங்கம் வசதி. அதே மாதிரி வெள்ளியை தானமாக கொடுத்தவரை விட தங்கத்தை தானமாக கொடுத்தவர் உயர்ந்தவர். இதை இப்படியே கொஞ்சம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற விஷயத்தில் வைங்க. பகவான் ஒரு தட்டு, ஆச்சாரியன் ஒரு தட்டு. பகவான் வெள்ளியாட்டம், ஆச்சாரியன் தங்கமாட்டம்னு இப்போ நான் சொல்கிறேன். அப்போனா யார் மதிப்பில் கூட? வெள்ளியை விட தங்கத்துக்கு தான் மதிப்பு கூட. அப்போ பகவானை காட்டில் ஆச்சாரியனுக்கு மதிப்பு கூட. எதனால் அப்படி சொல்கிறீர்னால் 2-3 காரணங்களால் சொல்கிறார்கள். ஒன்று, பெருமாள் தான் நாம் இந்த பூலோகத்திலே பிறக்கிறதுக்கே காரணமாக இருக்கார். அவர் இல்லைன்னு வச்சுங்க, நம்ம எல்லாரும் தப்பிச்சு ஓடிவிடுவோம். என்ன பாவம் பண்ணியிருக்கோமோ புண்ணியம் பண்ணியிருப்போமோ அப்படியே போட்டோன்னு போட்டுட்டு போயிட பண்ணப்பா. எல்லாரும் ஒழுங்காக ஓட்டுங்கோ, நடுவில் மஞ்சள் கோடு போட்டிருக்கு, தாண்டி வேகமாகலாம் ஓட்டாதீங்கோ, எல்லாம் ஓட்டுநர் விதிகள்லாம் கொடுத்துட்டாலும் இல்லையோ. கொடுத்துட்டாலும் காவலாளிகளே இல்லைன்னு வச்சுங்க, யாரும் ஓட்ட மாட்டா. எல்லாரும் இடது பக்கம் ஓட்டுறவாள்லாம் வலது பக்கம் தான் போயிட்டு இருப்பா, அங்கே போகிறவாள்லாம் இங்கே வருவா. யார் மோதினாலும் கேட்கறதுக்கு ஆள் இருக்காது. அப்போ நடுவில் காவலாளி இருந்து சரியாக ஓட்டுறையா இல்லைன்னா தண்டனை அபராதம் போடுறார். இதில் தப்பாக ஓட்டினவன் முதல் குற்றம் யாரை தெரியுமோ சொல்லுவான்? காவலாளி சொல்லிடுவோம். நீர் இல்லைன்னு சொன்னால் நான் மாட்டின்ண்டே இருக்க மாட்டேனோ இல்லையோ சாமி, நீர் இருக்கவே தானே மாட்டின்றேன்னால் இவன் தப்பாக ஓட்டவே மாட்டின்டான்னு ஒத்துக்கவே மாட்டான். நான் தப்பாக ஓட்டினாலும் இவர் இல்லாட்டா நான் சிக்கின்னு இருக்க மாட்டேனோ இல்லையோ. அதே போல் நாம் ஏதோ பாபங்களை செய்ய அதன் அடியாகத்தான் பிறவி எடுக்கிறோம். ஆனால் அந்த பாபத்துக்குண்டான பிறவியை காவலாளியா பகவான் தானே பார்த்து இவன் பெறுகிறானான்னு நிச்சயப்படுத்திக்கிறாரோ இல்லையோ. குற்றத்தை அவர் தலையில் ஏற்றிடுவோம். நீர் இல்லாத இருந்திருந்தால் நான் பிறவியே எடுத்திருக்க மாட்டேன், நீர் இருக்கவே தானே எனக்கு கிடைச்சதுனால் அப்போ பகவான் நான் பிறப்பதற்கு காரணமாகிறார். காரணம்னா நேர்காரணம் இல்லை, எம் பிறப்புக்கு எம் பாபங்கள் தான் காரணம். ஆனால் இந்த பாபங்களை வச்சுன்னு ஒரு பிறவி கொடுக்கறது அவர் தானே, அந்த சாமானிய காரணம் அவர் தான் நிச்சயப்படுத்துகிறோம். அதே அவர் திருவடிகளை விழுந்தால் தான் மோட்சத்துக்கும் காரணமாகிறார். கண்ணன் கீதையில் சொல்லச்சே, தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்தியா மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்தித்தேன்னு சாதிக்கிறார். இந்த குணமயமான ஜகத்தில் நான் உன்னை கட்டி வச்சிருக்கேன் அர்ஜுனா, ஒன்னால் வெளியில் வர முடியாது. தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்தியா, துரத்தையானா தாண்டவே முடியாது. இது என்னுடைய மாயா ரூபமான ஜகத்து, நீ எங்கே சிக்கின்னு இருக்கேன்னே உனக்கு தெரியாதே. நம்ம வாழ்க்கையெல்லாம் ரொம்ப நன்னா வாழ்ந்துட்டு இருக்கிறதா நினைக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறதா நினச்சிட்டு இருக்கோம். இல்லை இதில் ஏதோ ஒரு துக்கம் இருக்குது, இந்த துக்க வாழ்க்கை நமக்கு வேண்டாம், சுக துக்கம் இங்கே மாறி மாறி வருகிறது, மாறாத சுகம் இருக்கிற இடத்துக்கு போகணும்னு எனக்கு தோன்றதே இல்லையோ இல்லையோ. அப்படி ஒன்று இருக்குதுன்னு நம்ப வைக்கிறதுக்கு எத்தனை பாடுபட வேண்டியிருக்கு. அதனால் நாம் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம், நன்னாத்தான் இருக்கோம்னு நினச்சிருந்தால் வெளியில் கொண்டு வருவதற்கே முடியாதோ இல்லையோ. அதனால தான் சிக்கின்னு இருக்கோங்கிற நினைவு கூட இல்லாமல் சிக்கின்னு இருக்கோம். நினைவு இருந்தால் தானே வெளியில் வரணும்னே முயற்சிப்பார்கள்.
தெய்வீஹேஷா குணமயி மம மாயா துரத்தையா. அப்படி உனக்கு தாண்டணும்னு இருந்தால் உன் முயற்சியால் தாண்ட முடியாது. மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்தித்தே. என்னை யார் பற்றுகிறானோ அவர் தான் சம்சாரத்திலிருந்து வெளியில் வருவார்னு கண்ணன் சொல்லிட்டு இருக்கார். அப்போ அவரே தான் சம்சாரத்திலையும் போடுறார். இந்த கீதையினுடைய இந்த 2 வரியுமே பாருங்களேன், எங்கிட்டே தான் 7வது அத்தியாயத்தில் கண்ணன் சொல்லிட்டு இருக்கார். இதெல்லாம் இந்த சம்சாரத்தில் உன்னை கட்டுப்படுத்தி வச்சது நான் தான், கட்டுகள்லேருந்து விடுதலை பண்ணி கூட்டின்னு போகிறது நான் தான்னால் நம்மளாக இருந்தால் சட்டுன்னு கேட்டுருவோம். முதல்ல அடிப்பானே, அப்புறம் அழுதா கண்ணை துடைச்சி விடுவானே. இது என்ன சுவாமி, நியாயமாகவே இல்லையே? இப்போ நன்னா குழந்தைய கிள்ளி விட்டுட்டு அப்புறம் தொட்டில் ஆட்டுறேன்னா அப்போ கிள்ளியே விட்டுருக்க வேண்டாம்னு தோணும். அவர் கிள்ளலை, நமக்கு இருக்கிற பாபத்தின் அடியாகத்தான் பிறவி கொடுத்துருக்கார். ஆனால் அவர் தான் பிறவி கொடுத்தார், நம்மால் கொடுத்துருக்கார், அவர் தான் கொடுத்துருக்கார். இந்த கஷ்டம் ஆச்சாரியனுக்கு கிடையாது. பகவான் நம்ம பிறவிக்கும் காரணமாறார், நம்ம முக்திக்கும் காரணமாறார். ஆனால் ஆச்சாரியன் முக்தி கொடுக்கறதுக்கு மட்டும்தான் காரணமாக இருப்பாரே தவிர பிறக்கிறதுக்கு அவர் காரணமாகவே மாட்டார். ஏன்னா அவர் நம்மளை இந்த சம்சாரத்தில் பிறக்க சொல்லலையே, பகவான் தானே பிறக்க வைத்தார். பிறப்புக்கும் முக்திக்கும் 2த்துக்கும் சேர்த்து காரணமாக இருக்கிற பகவானுக்கு ஏற்றமா, அல்லது பெருமான் இந்த சம்சாரத்தில் தள்ளினத்தை தான் அதுக்கு துளிக்கூட காரணமாக இல்லாமல் முக்தி கொடுக்கறதுக்கு மட்டுமே காரணமாக இருக்கிற ஆச்சாரியனுக்கு ஏற்றமா? 2த்துக்கு இருக்கிற இவரை விட 1 மட்டும் பண்ணிட்டு இருக்கிற அவருக்கு தானே ஏற்றம். இது ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீலாதி அனவதிகாதிசயா சங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயந்தேவீம் நித்யானபாயினீம் தேவதேவ திவ்ய மகிஷீம் அகில ஜெகன்மாதரம் அஸ்மன்மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணா. வேறு புகழற்றவனான அடியேன் உன் திருவடிகளையே புகழாக பற்றுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறோம் இல்லையோ? அப்போ சரணாகதி நுட்டிக்கும் போது பிராட்டியை பற்றுகிறோம், அப்புறம் பகவானை பற்றுகிறோம். அவர் நமக்கு வேண்டியது எல்லா நல்லத்தையும் பண்ணுறார். ஆச்சாரியன் முதல்ல அந்த வழியில் தானே பற்ற போகிறார். ஆச்சாரியனை தவிர வேறு தெய்வம் கிடையாதுன்னு நினைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஜெகதாச்சாரியர் ராமானுஜராக இருந்து பெருமானிடத்தில் சரணாகதி அனுஷ்டித்து நமக்குன்னு பெற்று கொடுத்துருக்காரோ இல்லையோ? அதனாலேயும் ஏற்றம் படைத்தவர்னு சொல்லலாம். அந்த ஸ்ரீரங்க நாச்சியாரை அகில ஜெகன்மாதரம் அஸ்மன் மாதரம்னு சொல்றார். அகில ஜகத்துக்கும் மாதாவா உள்ளீர், அடியேனுக்கு மாதாவாக உள்ளீர். அப்படின்னா இந்த இடத்துல மாத்ருதேவோபவான்னு சொன்னால் ஸ்ரீரங்க நாச்சியாரை தாயாராக கொள்வாய் அப்படின்னு அர்த்தம்னு அந்த இடத்துல பாஷ்யக்காரர் சொல்றார். நம்ம பெத்த தாயாரை ஸ்ரீரங்க நாச்சியாராக கொள்வாய், இது பொதுவான அர்த்தம். ஸ்ரீரங்க நாச்சியாரையே பெத்த தாயாக கொள்வாய், திருப்பினாலும் அர்த்தம் இருக்கு பாருங்க. இப்படி பார்த்தா ஒரு பெருமை, அப்படி சொன்னால் இன்னொரு பெருமை. என்ன பிராட்டிய பெருமான தள்ளி வச்சே பார்க்குறோம் இல்லையோ? பார்க்காதேங்கிறது. உன்னை நேர பெத்த என்ன பெத்தவ தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் அவள் தான் உள்ளார். அப்போ பிராட்டியே தாயா நினச்சுனுட்டா இதில் ஒரு லாபம் இருக்கு. இப்போ அடுத்தது பித்ருதேவோ பவான்னு சொன்னால் பகவானை பிதாவா நினச்சிக்கோன்னு எடுத்து தாயாரை, அப்போ ஸ்ரீரங்கநாச்சியாரியை நமக்கு தாயாரை நினச்சிக்கோ, திருவரங்கநாத பெருமாளை பிதாவா நினச்சிக்கோ. இதில் ஒரு லாபம் இருக்குது. அப்பா அம்மா போயிட்டான்னு அழவே வேண்டாம் சுவாமி, வேண்டாமே. அவள் போகவே மாட்டாளோ இல்லையோ? நம்ம பெற்ற தாய் தந்தையராக இருந்தால் ஒரு நாள் போகத்தான் போகிறா, ஒரு நாள் அழத்தான் போகிறோம். ஆனால் பெருமாளையும் பிராட்டியும் தாயார் தந்தையாக நினச்சின்னா அவள் போக மாட்டா நித்தியம். இன்னொன்று, இது இந்த பிறவிக்கு தாய் தந்தை இல்லை, எந்த பிறவிக்கும் அவர்கள் தான் தாய் தந்தையர். அழவேண்டாத தாய் தந்தை, எல்லா பிறவிக்குமாக தாய் தந்தை. அவ 2 பேரை பெற்றோர் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஆச்சாரியன் நிச்சயமா தெய்வமாகிறான். அப்ப பெருமானும் பிராட்டியும் தாயும் தந்தையும் ஆயிட்டாள்னால் அவர்கள் தான் பெற்ற தாய் பிறப்பித்த தந்தைன்னு சொன்ன ஆச்சாரியன். அப்ப அவரையும் தெய்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையோ? அதான் இந்த வரிசைக்கே அர்த்தம். இப்போ மாத்ருதேவோபவ பித்ருதேவோபவ ஆச்சாரிய தேவோபவ. இப்போ கடைசியில் ஒன்று இருக்கே, அதிதி தேவோபவ. சத் சங்கம், சத்துக்கள், பாகவதர்கள், அவர்களை தெய்வம் நினைக்கணுமானால் நிச்சயமா ஆச்சாரியனை பற்றி இத்தனை தூரம் யார் சொல்லிக் கொடுப்பா? ஆச்சாரியனே என்ன தெய்வமாக நினச்சிக்கோன்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரே. அவர் என்ன தற்புகழ்ச்சி பண்ணிப்பாரா? பெருமாள் சொல்லுவாரோ? வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. அப்போ பெருமானும் சொல்ல போகிறதில்லை, ஆச்சாரியன் தானும் சொல்ல போகிறதில்லை. யார் சொல்லுவா நமக்கு? அப்போ நம்ம இல்லத்துக்கு வர்ற அதிதிகள் பக்தர்கள் இருக்கா பாருங்க, அவள் தான் கதையாக எடுத்து சொல்லுவா. யாரெல்லாம் ஆச்சாரியனை பற்றினா தெரியுமோ, யாருக்கெல்லாம் ஆச்சாரியனால நன்மை ஏற்பட்டு தெரியுமோ, நீ ஒன்றும் கவலைப்படாதே, பயப்படாதே, நான் கூட்டின்னு போகிறேன் வா. நேர ஆச்சாரியன் நம்மக்கிட்ட வந்து நிற்க மாட்டார். வரணும்னா அவர்கிட்ட கூட்டின்னு போகிறதுக்கு ஒருத்தர் நமக்கு வேணும் இல்லையோ? அதனால தான் அதிதி தேவோபவான்னு சொல்கிறது. இது வரிசை. இது ஒரு விதைக்கிறேன், அவரை விதைக்கிறேன், விதைச்சுட்டு உடனே பந்தலை போட்டு கொடி பந்தலில் ஏறுடுத்தா பந்தலில் ஏறுடுத்தான்னா இது எப்படி ஏறும்?
அவரை விதையை விதைச்சிட்டு அது சின்னதாக கொடி வரைச்சி ஒரு குச்சியை நட்டு விட்டு சுற்றி விடணும். அதுக்கப்புறம் ஒரு கொம்பை நட்டு அதில் சுற்றி விடணும். அதுக்கப்புறம் ஒரு பந்தலை நட்டோம்னா ஏற்றினோம்னா மேலே ஏறிடுமே தவிர விதையை விதைச்சுட்டு பந்தலை போட்டேன்னா முட்டாள் தான் பார்த்துட்டு இருப்போம். இது இங்கேருந்து ஏறவே ஏறாது. அப்போ இதுலேயே இருந்தாது அதுலேயே இருந்தாதோ இல்லையோ. அதை போல் நாம் பாகவதர்களை பிடிச்சிருந்தா அவர்கள் ஆச்சார இடத்துல கொண்டு போய் விட்டால் அவர் கொண்டு போய் பகவான் இடத்துல விட்டுடுவார். அப்போ இந்த அடுத்தடுத்து போகணும் இல்லையா, மேலே நம்ம குச்சியை நட்டு வச்சுட்டு இருக்கா மாதிரி நம்ம பாகவதர்கள் பக்தர்கள், அதுக்கப்புறம் கொம்பு நட்டு வச்சுட்டு இருக்கா மாதிரி ஆச்சாரியர்கள், பந்தல்ல ஏற்றிட்டா மாதிரி பகவான் திருவடியை பற்றுவது. இந்த வரிசை இல்லாத நம்ம நேர மேலே பார்த்தோம்னால் நம்ம எங்கேயோ கீழே இருக்கோம், அவர் எங்கேயோ மேலே இருக்கார். கடைசியில் படர்ந்து படர்ந்து தரையோட தரையாக வீணப்படுவோம். அது கூடாதுங்கிறதுக்கு தான் வேதம் இப்படி சொல்கிறது. மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ.